காடு என்பது வெறும் மரங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு உயிர்ச் சங்கிலியாகும். இந்த சங்கிலியின் மிக முக்கியமான விலங்காக யானைகள் உள்ளன. யானைகள் வெறும் விலங்குகள் மட்டுமல்ல, அவை காட்டின் உயிர் நாடி அல்லது காட்டின் பொறியியலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யானைகள் இல்லாத காடு மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும். யானைகள் ஒரு நாளில் சுமார் 150 முதல் 200 கிலோ வரை உணவை உட்கொள்கின்றன. அவை பல மைல் தூரம் பயணம் செய்யும்போது உண்ட பழங்களின் விதைகளை தங்களது சாணம் மூலம் காடு முழுவதும் பரப்புகின்றன. யானையின் சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரம். இவ்வாறுதான் அடர்ந்த காடுகளில் புதிய மரங்கள் உருவாகின்றன. பல மரங்களின் விதைகள் யானையின் செரிமான மண்டலத்தை கடந்து வந்தால் மட்டுமே முளைக்கும் தன்மையை பெறுகின்றன. கோடை காலங்களில் காடு காய்ந்து போயிருக்கும் போது யானைகள் தங்களது தும்பிக்கை மற்றும் தந்தங்களால் பூமியை தோண்டி நிலத்தடி நீரை கண்டுபிடிக்கும். இந்த நீர் யானைகளுக்கு மட்டுமல்லாமல் மற்ற சிறிய விலங்குகளுக்கும் தாகம் தீர்க்கும் ஆதாரமாக மாறுகிறது. அதேபோல் யானைகள் அடர்ந்த காட்டில் நடந்து செல்லும்போது உருவாக்கும் பாதைகள் மற்ற விலங்குகள் காட்டை சுற்றி வர எளிதான வழியாக அமைகின்றன. யானைகள் பெரிய மரங்களின் கிளைகளை ஒடித்து உண்பதால் அடர்ந்த காட்டின் தரைப்பகுதிக்கு சூரிய வெளிச்சம் ஊடுருவுகிறது. இதன் மூலம் தரையில் உள்ள சிறிய செடிகளும் புற்களும் வளர வாய்ப்பு கிடைக்கிறது. இது மான்கள் போன்ற தாவர உண்ணிகளுக்கு உணவாக அமைகிறது. யானைகளை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காடுகளையும் நீர்நிலைகளையும் மனித குலத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். யானைகள் வாழ்ந்தால்தான் காடு வாழும், காடு வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். இத்துடன் இந்த வீடியோ நிறைவுறுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.